இந்த உலகம் விஞ்ஞான அறிவியலை அடிப்படையாகக் கொண்டு நகரும் வேளையில் மக்கள் உலக சாத்திரசாரியான பாபா வாங்காவின் வாக்கிற்கு முக்கியம் கொடுக்கின்றனர். அந்த வகையில் அவரின் கணிப்பொன்று தற்போது பலித்துள்ளது. பாபா வாங்கா இதுவரை கணித்துள்ள பல சம்பவங்கள் நடந்த நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியே வந்துள்ளது. அவர் வாழ்ந்த காலத்தை விட இறந்த பிறகு அவர் பல்வேறு உலக நிகழ்வுகளை சரியாக கணித்து முன்கூட்டியே சொன்னார். பாபா வாங்காவின் கணிப்புகள் என்னவென்று பார்ப்போம். கொரோனா தொற்று நோய், இளவரசி டயானா மரணம், தாய்லாந்தில் ஏற்பட்ட 2004 சுனாமி, ஜப்பான் சுனாமி, அமெரிக்க அதிபராக ஒபாமா பதவியேற்பு, சோவியத் யூனியன் உடைந்தது என்று இன்னும் பல கணிப்புகளை கணித்து உள்ளார்கள் பாபா வாங்கா. அந்த வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க 2 பேரோட உயிருக்கும் ஆபத்து இருக்கும் என்று கணிச்சிருந்தாங்க. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மர்மமான நோயை எதிர்கொள்வார் என்றும் அது அவரை காது கேளாதவராகவும் மூளைக்கட்டியால் பாதிக்கப்படுவார் என்றும் பாபா வாங்கா கணித்துள்ளார். இந்நிலையில் பாபா வாங்காவின் கணிப்பு முழுமையாக பலிக்கவில்லை என்றாலும் சமீபத்தில் ட்ரம்பின் கொலை முயற்சி அதனை உண்மையாக்கும் விதத்தில் அமைந்துள்ளது. குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் நகரில் பிரச்சார கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கானார். இதில் அவரது வலது காதின் மேல் பகுதியை துளைத்தபடி குண்டு சென்றதில் ரத்தம் சொட்டியபடி அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார். இதற்கு உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதில் பாபா வாங்கா கணித்தபடியே 2024ஆம் ஆண்டில் ட்ரம்பின் காது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரது மற்ற கணிப்புகளும் பலித்துவிடுமோ என்ற அதிர்ச்சியில் உலகத் தலைவர்களும் மக்கள்களும் உள்ளனர்.